ஜெய் வராகி, என் அன்பு குழந்தையே, எவனோ ஒருவன் கொடுத்த காயத்தை மனதில் சுமந்து கொண்டு எதை பற்றியும் யோசிக்காமல் யாரோ ஒருவன் உன்னை விட்டு போனதை மட்டுமே சிந்தித்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாயே. எதற்காக? யாரோ ஒருவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுது வாழப் போகிறாய்? யாரோ ஒருத்தன் என்று சொல்கிறீர்களே வாராகி அம்மா, ஆனால் அது என்னுடைய துணை தானே என்று நீ கேட்கலாம். உன்னுடைய துணை உன்னுடைய வாழ்க்கை என்று உன்னுடைய எதிரில் இருப்பவன் நினைத்தால் உன்னை விட்டு சென்று இருப்பானா? நீ கவலைப்படுவாய் என்று தெரிந்தும் உன்னுடன் பேசாமல் ஒதுங்கி இருப்பானா? அவனுக்கு உன் மீது அக்கறை இல்லாத காரணத்தினால்தான் உன்னுடைய உறவு என்று சொல்கிறியே, அந்த உறவானது உன்னை விட்டு நகர்ந்து இருக்கிறது. உன்னை பற்றி அதற்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதன் உடைய வாழ்க்கையை மட்டுமே அது பார்த்து நகர்ந்து கொண்டு சென்று விட்டது. உன் மீது கவலைப்படவோ உன்னை அக்கறையுடன் பார்த்துக்கவோ இங்கு யாரும் கிடையாது. நீ பார்த்து கொண்டால் மட்டும்தான் உண்டு. ஆனால் நீயோ உன்னுடைய வாழ்க்கையை பார்க்காமல் என் உறவு என்னை விட்டு போய்விட்டது, நான் எப்படியெல்லாம் அன்பாக இருந்தேன் என்று பழைய விஷயத்தை பற்றியே பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் விட்டு போன உறவோ அது ஒரு புது வாழ்க்கையை தேடி நல்லபடியாக உன்னை ஒரு நொடி கூட நினைக்காமல் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஏமாற்றியவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்று நினைக்காதே. ஒரு காலம் வரும், அப்பொழுது அனைவரையும் புரிய வைப்பேன் நான். நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? விட்டு போன எவரையும் நினைக்காமல் உன் வாழ்க்கையை நீ கவனத்துடன் பார்த்தால் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் உன்னை திரும்பி பார்த்து வியப்பார்கள். இவளா இப்படி வாழ்கிறாளே என்று கண் வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையோ பிரம்மாண்டமாக இருக்கும். போன உறவை நினைத்து வருத்தப்படாதே. அது வந்தாலும் சுதாரித்துக்கொள். அது தேவையில்லை என்றால் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல காலம் பிறக்கும். நல்ல ஒரு உறவு வரும். அதன்படி நீ நிச்சயமாக வாழ்வாய். எதற்காகவும் எதையும் துளைத்து விடாதே தங்கமே. நான் எதுவும் உனக்காக தவறாக சொல்ல மாட்டேன். நன்றாக மட்டும்தான் சொல்வேன். உனக்கு என்ன ஆசையோ அது செய்வேன். நீ ஆசைப்பட்டது தவறு, உனக்கு அது உன் வாழ்க்கைக்கும் தேவையில்லாதது என்று தெரிந்தால் உன்னிடமே வந்து நான் சொல்லிவிடுவேன், இது தேவையில்லாதது, இதை நினைத்து கவலைப்படாதே என்று. அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கு என்ன தேவையோ அது உன்னிடம் நிச்சயமாக வரும். நீ அமைதியாக இருந்து வாழ்க்கையை நடத்தப்பார். கவலையாக இருந்தது போதும், அமைதியாக இருந்தது போதும். மற்றவர்கள் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கியது போதும். நேரம் போனது போதும். இனி எதையும் காலம் கடத்தாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான வெற்றி கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.